2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 8வது வசனம் 9வது வசனம். அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். எதற்காக இந்த வார்த்தையை அவர் சொல்லுகிறார் என்றால், 7வது வசனத்தில் வாசிக்கிற பொழுது, என் மாம்சத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. அவருடைய சரீரத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது என்ன முள், என்ன பிரச்சனை, என்ன வியாதி அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக எழுதப்படவில்லை. ஆனா ஒரு முள் அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த முள்ளினுடைய வேலை என்ன அப்படின்னா, அப்பப்போ அது அவரை கொட்டி கொண்டே இருக்கும். அத இப்படியாக அவர் சொல்லுகிறார், அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. ஒரு பலவீனம் என் சரீரத்தில் இருக்கிறது. அந்த பலவீனம் என்ன செய்கிறது என்றால், அது என்னை கொட்டி கொண்டே இருக்கிறது. அதன் நிமித்தம் நான் அடிக்கடி பலவீனப்பட்டு போகிறேன். அதன் நிமித்தம் அடிக்கடி நான் சோர்ந்து போகிறேன். ஆனா அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். என் சரீரத்தில் ஒரு பலவீனம் இருக்குது, என் சரீரத்தில் ஒரு பலவீனம் என்னை ஆட்கொண்டு கொண்டே இருக்கிறது. அது சாத்தானுடைய தூதனை போல அடிக்கடி என்னை குட்டி கொண்டிருக்கிறது. அதன் நிமித்தம் நான் சோர்வடைகிறேன். ஆனால் அந்த பலவீனத்தின் நிமித்தம் நான் சந்தோஷமாய் கர்த்தரை நான் மேன்மை பாராட்டுகிறேன். இன்னைக்கு நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு சில பிரச்சனைகள் கூட வந்துகிட்டே இருக்குது. சிலர் சொல்றத நான் கேட்டிருக்கிறேன், ஐயா என் வாழ்க்கையில மட்டும் ஏன் இந்த பிரச்சனை நீங்களே மாட்டேங்குது? நானும் எவ்வளோ ஜெபம் பண்றேன், எவ்வளோ ஆண்டவர்கிட்ட நான் போராடுறேன், உபவாசம் பண்றேன், இந்த பிரச்சனை என்னை விட்டு போகவே மாட்டேங்குத அப்படின்னு நிறைய பேர் சொல்றதை கேட்டிருக்கிறேன். இங்க அப்போஸ்தலனாகிய பவுலும் அதே காரியத்தை தான் இங்க எழுதி வைத்திருக்கிறார். என் சரீரத்தில் ஒரு பலவீனம் இருக்கிறது, ஒரு முள் இருக்கிறது. அந்த முள் என்னை விட்டு நீங்கும்படி, அதான் சொல்றார், அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், ஒரு பிரச்சனை என் பின்னாடி தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது, அந்த பிரச்சனை என்னை விட்டு நீங்கிவிட வேண்டும் என்று நான் கர்த்தரிடத்தில் 3 முறை ஜெபம் பண்ணினேன். ஆனாலும் அதற்கு பதில் வரல. ஒரு முறை ஜெபம் பண்ணி பார்த்தேன், அந்த பிரச்சனை என்னை விட்டு தீரல. இன்னொரு முறை நான் ஜெபம் பண்ணேன், அந்த பிரச்சனை என்னை விட்டு போகல. 3வது முறையை நான் ஜெபம் பண்ண, அந்த முள் என்னை விட்டு நீங்கவே இல்லை. அதனால அந்த பலவீனத்திற்காக நான் துக்கப்பட்டு அப்படியே நான் உட்கார்ந்துடல. இந்த பலவீனத்திற்காக, இந்த கொட்டுகிற இந்த சாத்தானுடைய தூதனுக்காக நான் சந்தோஷத்தோடு கூட மேன்மை பாராட்டுகிறேன். இன்றைக்கு இதைத்தான் ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். சில பிரச்சனைகள், சில போராட்டங்கள் நம்ம எவ்வளவுதான் ஜெபம் பண்ணாலும் சரி நம்மளை விட்டு போகாது. அதற்காக நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. அதற்காக நாம செயல்படுகிற அந்த காரியத்துல நின்றுவிடக் கூடாது. அப்போஸ்தலனாகிய பவுலை பார்த்தீங்க அப்படின்னா, இந்த முள்ளை வைத்துக்கொண்டே, இந்த குட்டுகிற இந்த சாத்தானை வைத்துக்கொண்டே அவர் என்ன பண்ணார்னா, தொடர்ந்து கர்த்தருக்காக ஓடிக்கொண்டே இருந்தார்.
இன்னைக்கு அப்போஸ்தலனாகிய பவுலை போல நீங்களும் நானும் செயல்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் சாதாரணமான ஊழியக்காரர் கிடையாது. பல நிருபங்களை எழுதினவர். அவருடைய கரங்களினாலே தேவன் பலத்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார். ஒரு வசனத்தை வாசித்தா நமக்கு புரியும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார் பாருங்க. 19வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார். அவனுடைய சரீரத்தில் இருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர் மேல் போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின, பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன. இங்க சொல்றார், நான் 3 முறை ஜெபம் பண்ணேன். என் சரீரத்தில் ஒரு பலவீனம் இருந்து கொண்டே இருந்தது. அது என்னை விட்டு நீங்கி போக வேண்டும் என்பதற்காக நான் 3 முறை ஜெபம் பண்ணேன். ஆனா அந்த 3 முறையும் எனக்கு பதில் வரல. யார் சொல்றது? பெரிய ஊழியக்காரர் சொல்றார். அவரை கொண்டு கர்த்தர் பலத்த அற்புத அடையாளங்களை செய்தார். அவருடைய சரீரத்தில் இருந்து ஒரு கைக்கொட்டையோ அல்லது ஒரு கச்சையோ எடுத்துக்கொண்டு வியாதிப்பட்ட ஒருத்தர் மேல கொண்டு போய் போட்டா உடனே சுகம் உண்டாகும். அந்த கைக்கொட்டையை கொண்டு போய் பிசாசு பிடித்தவங்க மேல போட்டா பிசாசுகள் எல்லாம் அலறி ஓடும். அப்படிப்பட்ட வல்லமையை பெற்றுக்கொண்ட ஒரு ஊழியக்காரர் சொல்றாரு, நான் 3 முறை ஜெபம் பண்ண, 3 முறைக்கும் எனக்கு பதில் வரல. அந்த குட்டுகிற அந்த சாத்தானுடைய தூதன் என்னை விட்டு போகல. அந்த பிரச்சனையை உண்டாக்குகிற அந்த பகுதி என்னை விட்டு நீங்கி போகவே இல்லைன்னு சொல்றார். அது ஆண்டவர் எதுக்கு வச்சிருக்கிறார்னா, அவரே சொல்றார், நான் என்னை உயர்த்தாதபடிக்கு, நான் என்னை உயர்த்தாதபடிக்கு, நான் தான் பெரிய ஆளு அப்படின்னு சொல்லாதபடிக்கு அந்த குட்டுகிற தூதனை ஆண்டவர் வைத்திருந்தார். பெரிய ஊழியக்காரர். அவர் ஜெபம் பண்ணா அற்புத அடையாளங்கள் நடக்கிறது. அவருடைய கரங்களினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார். பவுலும் சீலாவும் ஒரு முறை உபத்திரவத்தில் ஜெபம் பண்றாங்க. அஸ்திபார சிறைச்சாலை அஸ்திபாரங்கள் எல்லாம் அசைகிறது, சிறைச்சாலை கதவுகள் எல்லாம் திறக்கிறது. இன்னொரு முறை நடுராத்திரி வரைக்கும் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். ஒரு மனுஷன் என்ன பண்றாரு, 3வது மாடியிலிருந்து கீழே விழுறார், செத்து போறார். உடனே என்ன பண்றாரு, ஜெபம் பண்றாரு. அவர் உயிரோடு கூட எழும்புகிறார். மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினவர். 3 முறை நான் ஜெபம் பண்ணினேன், என் ஜெபம் கேட்கப்படல. கேட்கப்பட்டது. பதில் என்ன வந்தது அப்படின்னா, பலவீனத்திலே என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும். என் கிருபை உனக்கு போதும் மகனே, என் கிருபை உனக்கு போதும். இந்த வியாதிய, இந்த குட்டுகிற சாத்தான நான் அப்புறப்படுத்திட்டேன் அப்படின்னா நீ உன்னை உயர்த்தி விடுவாய், நீ உன்னை உயர்த்தி விடுவார். ஆகையினாலே உன்னை நீ உயர்த்தாதபடிக்கு இது உன் பின்னாலேயே தொடர்ந்து கொண்டிருக்கும் அப்படிங்கிறது தான் பதிலாய் வந்தது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் சில பிரச்சனைகளுக்காக நாம் என்ன பண்ணுறோம்னா ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, இந்த கஷ்டம் என்னை விட்டு போயிடணும், இந்த முதுகு வலி போயிடணும், இந்த கை கால் வலி போயிடணும், இந்த பலவீனம் போயிடணும், இந்த தரித்திரம் போயிடணும்னு நம்ம ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்தே ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா இன்னும் வரைக்கும் அது போகல. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் உங்களை உயர்த்தாதபடிக்கு, நீங்கள் உங்களை உயர்த்திவிடக் கூடாது என்பதற்காக ஆண்டவர் அனுமதித்திருக்கிறார். எப்படி அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அந்த முள்ள கடைசி வரைக்கும் அனுமதித்தாரோ, அதே போல ஒரு சில காரியங்களை ஆண்டவர் அனுமதித்திருக்கிறார். பெரிய அற்புத அடையாளங்களை செய்தவர். ஜெபம் பண்ணா உடனே அற்புதம் நடக்கும். வாந்தி பேதியில ஒரு மனுஷன் கிடக்கிறான், உடனே ஜெபம் பண்றாரு, உடனே சுகமாகுது. அப்படி பல அற்புத அடையாளங்களை நடப்பித்தவர். அவரே சொல்றார், நான் 3 முறை ஜெபம் பண்ணேன், எனக்கு பதில் வேற மாதிரி வந்தது. என் கிருபை உனக்கு போதும், உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும் என்று
பதில் வந்தது. ஆகையினால அந்த பலவீனத்தை குறித்து நான் கவலைப்படல. என் ஆண்டவருக்காக நான் தொடர்ந்து செயல்படுவேன் என்று நான் சந்தோஷமாய் செயல்பட்டேன். அவர் தான் சொல்றார், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும். எல்லா நிலைமையிலேயும் நான் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் எல்லா நிலைமையிலேயும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு நம்முடைய சரீரத்திலோ சரி அல்லது குடும்பத்திலோ சரி தேவனுடைய அனுமதி இல்லாமல் ஒன்றுமே நடக்காது. ஒரு கஷ்டமோ, ஒரு நஷ்டமோ, ஒரு இழப்போ, ஒரு போராட்டமோ, ஒரு வியாதியோ எதுவாய் இருந்தாலும் சரி, தேவனுடைய சித்தத்தின்படிதான் ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நடக்குமே தவிர தேவனுடைய சித்தம் இல்லாமல் ஒன்றுமே நடக்காது. நம் ஆண்டவர் அதனதன் காலத்துல நேர்த்தியாய் செய்கிற கர்த்தர். நமக்கு எந்த நேரத்துல என்ன செய்யணும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். 3 முறை ஜெபம் பண்ணியும் பதில் வரல அப்படிங்கிறதுக்காக அவர் சோர்ந்து போகல, ஊழியத்தை விட்டுட்டு நின்னுல. தொடர்ந்து அவர் பிரயாணம் பண்ணுகிறார், தொடர்ந்து ஓடுகிறார், தொடர்ந்து செயல்படுகிறார். அவருடைய சரீரத்தில் இருக்கிற அந்த பலவீனத்தை அப்படியே சுமந்து கொண்டே அவர் ஊழியம் செய்தார். அதனால இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் வருகிற சின்ன சின்ன பிரச்சனை போராட்டங்களை கண்டு நாம சோர்ந்து போயிடக்கூடாது. அப்போஸ்தலனாகிய பவுலை போல நாம மேன்மை பாராட்ட வேண்டும். சந்தோஷமாய் கர்த்தரை மேன்மை பாராட்ட வேண்டும். இன்னைக்கு சில காரியங்களை ஆண்டவர் விட்டுத்தான் வைக்கிறார். நீங்க நியாயாதிபதி புஸ்தகத்துல ஒரு வசனத்தை வாசித்தா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நல்லா புரியும். நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல 3வது அதிகாரத்தை நம்ம எல்லாரும் திருப்பி கொள்ளலாம். ரொம்ப முக்கியமான வார்த்தைகள் அங்கே ஆண்டவர் 1வது வசனத்தில் எழுதி வைத்திருக்கிறார். கானான் தேசத்தில் நடந்த சகல யுத்தங்களையும் அறியாதிருந்த இஸ்ரவேலராகிய அனைவரையும் சோதிப்பதற்காகவும் இஸ்ரவேல் புத்திரரின் சந்ததியாரும் அதற்கு முன் யுத்தம் செய்ய அறியாதிருந்தவர்களும் அவைகளை அறியும்படி பழக்குவிப்பதற்காகவும் கர்த்தர் விட்டு வைத்த ஜாதிகள் யார் என்றால், பாருங்க, ஒரு சில ஜாதிகளை, ஒரு சில மக்களை, ஒரு சில கூட்டத்தை ஆண்டவரே விட்டு வச்சார். எதுக்காக அப்படின்னா, வனாந்தரத்துல பிள்ளைகள் பிறந்தார்கள். அவர்களுக்கு யுத்தம்னா என்னன்னு தெரியாது, கஷ்டம்னா என்னன்னு தெரியாது. அதனால அவர்களும் அந்த கஷ்டத்தையும் யுத்தத்தையும் அவர்கள் பழகிவிட வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் என்ன பண்ணார்னா, ஒரு சில, அதாவது பெலிஸ்தியரில் 5 அதிபதிகளும் சகல கானானியரும் சீதோனியரும் பாகால் எர்மோன் துவங்கி ஆமோத்திற்குள் பிரவேசிக்கும் வரைக்கும் லீபனோனின் மலைகளில் குடியிருக்கிற ஏவியருமே, பாருங்க, ஒரு சில கூட்டத்தை விட்டு வச்சிருக்கிறார். எதற்காக அப்படின்னா, வனாந்தரத்துல பிறந்தாங்க பாருங்க, அவங்களுக்காகவே ஆண்டவர் விட்டு வைத்தார். மீதி எல்லாரையும் யோசுவா கையில ஒப்பு கொடுத்தார். இன்னைக்கு சில பிரச்சனைகளை, சில மனிதர்களை, சில பலவீனங்களை நம்மளை சரிபடுத்துவதற்காகவே தேவன் விட்டு வைத்திருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுலை சரிபடுத்துவதற்காகத்தான் அந்த முள்ளை ஆண்டவர் விட்டு வைத்தார். ஆண்டவர் நினைத்திருந்தார்னா ஒரே நொடியில அந்த பலவீனத்தை மாற்றிருக்க முடியும். பவுல் போய் ஜெபம் பண்றார், அற்புதம் நடக்குது. மரித்தவர்களுக்காக ஜெபம் பண்றார், அற்புதம் நடக்குது. வியாதிப்பட்ட மனுஷன் மேல கை வச்சு ஜெபம் பண்றார், அற்புதம் நடக்குது. ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் அவருக்காக ஜெபம் பண்றார், அற்புதம் நடக்கல. காரணம் என்ன அப்படின்னா, பவுலை சரிபடுத்துவதற்காக, பவுல் ஆண்டவரை விட்டு தூர போயிடக்கூடாது என்பதற்காக, பவுல் தன்னை உயர்த்தி விடக்கூடாது என்பதற்காக. அந்த அதிகாரத்துல எழுதுகிற பொழுது நிறைய தரிசனம் பார்த்ததை, பரதேசி வரைக்கும் போனதை குறித்தெல்லாம் அந்த அதிகாரத்துல அவர் எழுதுகிறார். அதெல்லாம் எழுதிட்டு தான் அவர் சொல்றார், நான் என்னை உயர்த்தாதபடிக்கு இந்த முள்ள ஆண்டவர் எனக்கு வைத்திருந்தார்.
அதை சந்தோஷமா அவர் எழுதுகிறார். இன்னைக்கு சில நேரங்களில் சில கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் பார்த்து நம்ம பயப்படவே கூடாது. என்ன வந்தாலும் சரி, என் ஆண்டவருடைய அனுமதியோடு கூட தான் வரும். ஆண்டவருடைய அனுமதி இல்லாம ஒன்னும் நம்ம வாழ்க்கையில நடக்காது. இந்த தலையில் இருக்கிற ஒரு முடி கூட கீழே விழணும் அப்படின்னா ஆண்டவருடைய அனுமதியை பெற்றுக்கொண்டுதான் அது விழணும். ஏன்னா தலையில் இருக்கிற எல்லா முடியை கூட ஆண்டவர் எண்ணி வைத்திருக்கிறார். இன்னைக்கு ஆவியானவர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். வனாந்தரத்தில் பிறந்த பிள்ளைகளை உருவாக்குவதற்காக ஆண்டவர் ஒரு சில கோத்திரங்களை விட்டு வைத்திருந்தார், ஒரு சில இனத்தை விட்டு வைத்திருந்தார். அவங்க என்ன பண்ணாங்க, அப்பப்போ தேவன் சொன்னதுனால டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. எப்பெல்லாம் இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவரை மறந்து பின்னாடி போறாங்களோ அப்போ ஆண்டவர் என்ன பண்ணிடுவார், யாரையாவது ஒருத்தர் அனுப்பிடுவார், பெலிஸ்தியர் அனுப்பிடுவார், கானானியர் அனுப்பிடுவார். யாரோ ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க, அவங்க டிஸ்டர்ப் பண்ணுவாங்க, தொந்தரவு கொடுப்பாங்க. அப்போ மறுபடியும் ஆண்டவரே எங்களை மன்னிச்சிருங்கப்பான்னு ஆண்டவர்கிட்ட வருகிற பொழுது அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுவார், அவர்களை மடங்கடிப்பதற்கு பலன் கொடுப்பார். சில நேரங்களில் ஆண்டவரை கொஞ்சம் மறந்த மாதிரி இருக்கிற பொழுது பிரச்சனைகள் எல்லாம் நம்மளை தேடி வரும். நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க நமக்கு தொந்தரவு கொடுப்பாங்க, நம்ம ஊர்ல இருக்கிறவங்க தொந்தரவு கொடுப்பாங்க, நம்ம வேலை செய்கிற இடத்துல தொந்தரவு கொடுப்பாங்க. இது எப்படி வருகிறது என்றால் தேவனாலே வருகிறது. ஏன் அப்படின்னா நம்ம ஆண்டவரை விட்டு தூர போகிற பொழுது சரிப்படுத்துவதற்கு ஒரே ஒரு வழி நம்ம எதிரிகள் தான். அதுக்காகவே ஆண்டவர் என்ன பண்றாரு, நிறைய பேரை வச்சிருக்கிறார், நிறைய சாத்தானுடைய தூதனை வச்சிருக்கிறார். இதெல்லாம் பார்த்து நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. அப்போஸ்தலனாகிய பவுலை போல சந்தோஷமாய் மேன்மை பாராட்ட வேண்டும். இந்த பிரச்சனைக்காக, இந்த இழப்புக்காக, இந்த கஷ்டத்திற்காக, இந்த பலவீனத்திற்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே அப்படின்னு சந்தோஷமாய் கர்த்தரை நம்ம மேன்மை பாராட்டி கொண்டே இருக்க வேண்டும். இன்னும் நீங்க சங்கீதம் 18:34 வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஆண்டவர் ஒரு அருமையான வார்த்தையை நமக்காக எழுதி வைத்திருக்கிறார். சங்கீதம் 18:34 வாசிக்கிற பொழுது, வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படி என் கைகளை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிறார். என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, நான் எதிர்த்து நிற்பதற்காக வெண்கல வில்லை போன்ற பிரச்சனை வரட்டும், அதை கூட என் கைகளினாலே ஒடித்து போடுகிற அளவிற்கு ஆண்டவர் என் கைகளை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிறார். என்ன வந்தாலும் சரி, என் தேவனுக்காக நான் நிற்பேன். எது வரட்டும், வெண்கல வில்லை போல வரட்டும் பிரச்சனை, பரவாயில்ல, நான் அதை என் கையினாலே ஒடித்து போடுவேன். அந்த அளவிற்கு என்னை என் தேவன் பழக்குவிக்கிறார். இந்த காலம் சாதாரண காலம், இனி வரப்போகிற காலங்கள் மிகவும் கொடிதான காலங்கள் வருகிறது. ஆண்டவரே சொல்றார், இனி வரப்போகிற காலம் ரொம்ப பயங்கரமான காலமா இருக்கும். இப்போ திறவுண்ட வாசல், இந்த வாசல் அடைபட போகிறது. வேத வசனம் கிடைக்காத பஞ்ச காலங்கள் எல்லாம் வரப்போகிறது. கடைசி காலம் கொடிதான காலமா இருக்கும். இந்த கொடிதான காலத்தை ஜெயிப்பதற்காக ஆண்டவர் இன்றைக்கு நம்மை பழக்குவித்துக் கொண்டிருக்கிறார். ஆகையினால சோர்ந்து போகக்கூடாது. அதனால சோர்ந்து போகக்கூடாது. இன்னும் 144வது சங்கீதம் 1வது வசனத்துல தாவீது சொல்ற அந்த வார்த்தையை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 144:1, என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் எதற்காக ஒரு சில பிரச்சனைகளை அனுமதித்துக் கொண்டே இருக்கிறார் என்றால், நாம கர்த்தருக்குள்ளே திடமனதா இருக்க வேண்டும். என்ன வந்தாலும் சரி, என் தேவனுக்காக நிற்பேன் என்கிற அந்த வைராக்கியத்தில் வளர வேண்டும் என்பதற்காகத்தான் தேவன் இன்னைக்கு பலவிதமான பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் நமக்கு அனுமதிக்கிறார். தேவனுடைய அனுமதி இல்லாம ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஒண்ணுமே நடக்காது. எல்லாமே தேவனுடைய அனுமதியோடு கூட தான் நடக்கிறது.
நிறைய பேர் ஆண்டவரே நான் எவ்வளோ நாளா ஜெபம் பண்றேன் பதிலே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சோர்வோடு கூட ஒருவேளை நீங்க வந்திருக்கலாம். ஆண்டவர் இன்னைக்கு உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஏன் இந்த காரியம், ஏன் இப்படி, ஏன் இது நடக்கல அப்படிங்கிற ஒருவேளை அந்த அப்படிப்பட்ட சிந்தனையோடு கூட இருப்பீர்கள் என்றால் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக ஆண்டவர் நமக்கு பேசுகிறார். மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினவர், வியாதிஸ்தவர்கள் மீது கைகளை வச்சாலே உடனே சுகம், அவருடைய சரீரத்தில் ஒரு கச்சையை எடுத்துக்கொண்டு போட்டாலே சுகம். அப்படிப்பட்டவர் 3 முறை ஜெபம் பண்ணியும் அதற்கு பதில் வேறு விதமாய் வந்தது. அவர் கேட்ட மாதிரி வரல. இன்னைக்கு சில நேரங்கள்ல சில காரியங்கள் ஆண்டவரிடத்துல நம்ம கேட்ட மாதிரி வராது. நாம ஒண்ணு கேட்போம், ஆண்டவர் ஒரு விதமாய் காரியங்களை செய்து கொண்டிருப்பார். நம்ம நினைவுகள் ஒரு விதமாய் இருக்கும், ஆண்டவருடைய நினைவு ஒரு விதமாய் இருக்கும். நம்ம வழி ஒரு விதமாய் இருக்கும், ஆண்டவருடைய வழி ஒரு விதமாய் இருக்கும். ஆகையினால ஆண்டவருடைய நினைவுக்கும் ஆண்டவருடைய வழிக்கும் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். இதுலதான் நிறைய பேர் சோர்ந்து போயிடுறாங்க. ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம், ஒரு கஷ்டம், ஒரு இழப்பு வந்த உடனே சோறு வரும். ஆனாலும் கர்த்தருக்குள்ளே நம்மை திடப்படுத்தி கொள்ள வேண்டும். அதான் தாவீது சொல்றார், என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிறார். நீங்க 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்து பார்ப்பீங்க அப்படின்னா, ஒரு யுத்தத்தை முடிச்சிட்டு தாவீதோடு கூட இருந்த மக்களும் வருகிறார்கள். ஆனா பாத்தீங்க அப்படின்னா எதிரிகள் எல்லாத்தையுமே கொண்டு போயிட்டாங்க. மனைவி, பிள்ளைகள், ஆடு மாடு, உடைமைகள் எல்லாத்தையும் அவங்க கொண்டு போயிட்டாங்க. பார்த்தா வெறுமையா இருக்கிறது. தாவீதும் அவனோடு கூட இருந்த மக்கள் எல்லாருமே அழுகிறதற்கு பலனில்லாத மட்டும் அவர்கள் அழுதார்கள். கூட இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க, இந்த தாவீதால தான் என் மனைவி போயிட்டா, இந்த தாவீதால தான் என் பிள்ளைகள் போயிட்டாங்க, இந்த தாவீது தான் காரணம் அப்படின்னு கூடவே இருந்தவர்கள் கல்லெறிந்து கொன்று விட வேண்டும் என்று கல்லை தூக்கிட்டு நிற்கிறாங்க. ஆனா தாவீது என்ன பண்ணார் அப்படின்னா, கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டு தேவ சமூகத்திற்கு ஓடினார். தேவ சமூகத்தில் போய் முறையிடுகிறார். ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்து விட்டதே, நான் என்ன செய்யட்டும், அந்த தண்டை பின்தொடரட்டுமா என்று தேவ சமூகத்தில் முறையிடுகிறார். தேவன் பேசுகிறார், நீ பின்தொடர்ந்து போ, சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய் என்று ஆண்டவர் சொல்லி அனுப்புகிறார். அதன்படியே சென்றார், சகலத்தையும் அவர் திருப்பிக் கொண்டார். தேவனுடைய அனுமதி இல்லாம நம்ம வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது. எல்லாரும் உட்கார்ந்து அழுதாங்க, என்ன செய்வதுன்னு தெரியலையே அப்படின்னு புலம்புனாங்க. கூட இருக்கிறவங்க எல்லாம் தாறுமாறா தாவீதை பிடிச்சு பேசுறாங்க. ஆனாலும் தாவீது சோர்ந்து போகல. என் தேவன் எதை செய்தாலும் நன்மைக்காகவே செய்வார். என் தேவன் ஒரு நாளும் தவறு செய்ய மாட்டார். என்னை ஒரு யுத்தத்திற்கு பழக்குவிப்பதற்காக, என்னை உயர்த்துவதற்காக ஆண்டவர் இந்த காரியத்தை அனுமதித்திருக்கிறார் என்று தேவ சமூகத்திற்கு ஓடினார். ஆண்டவர் அழகாய் நடத்தினார். சகலத்தையும் ஒன்று விடாம திருப்பி கொண்டார். ஆகையினால ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் எதை நினைத்தோம் சோர்ந்து போகக்கூடாது, கலங்கக்கூடாது. ஆண்டவர் நம்மளை பயிற்றுவிக்கிறார். சில நேரங்களில் அவர் பக்கமாய் நம்மளை இழுப்பதற்காக, அவர் பக்கமாய் சில நேரங்களில் கொண்டு வருவதற்காக ஆண்டவர் சில நேரங்களில் சில காரியங்களை அனுமதிப்பார். கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லி நான் முடிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஓசியா புஸ்தகத்தில் ஒரு சம்பவம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அந்த பகுதியை மாத்திரம் நான் சொல்லிட்டு ஜெபம் பண்ணி முடிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். பாருங்க, ஓசியா 6ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 1வது வசனம், கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள், நம்மை பீறினார் அவரே நம்மை குணமாக்குவார், நம்மை அடித்தார் அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். இந்த இடத்துல கர்த்தர் என்ன பண்ணார்னா பீறினார். இந்த இடத்துல கர்த்தர் அடித்தார். எதற்காக என்றால் கர்த்தர் பக்கமாக திரும்புவதற்காக. சில நேரங்களில் ஆண்டவர் ஏன் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் நஷ்டங்களையும் இழப்புகளையும் அவர் அனுமதிக்கிறார் என்றால் அவர் பக்கமாக நம்மை திருப்புவதற்காகவே. பாருங்க, பீறின கர்த்தர் என்ன பண்றார் அப்படின்னா அவரே குணமாக்குறார்.
அடித்த கர்த்தர் என்ன பண்றார் அப்படின்னா அவரே காயங்களை கட்டுகிறார். எப்போ ஆண்டவர் காயங்களை கட்டுவார், எப்போ குணமாக்குவார் அப்படின்னா கர்த்தர் பக்கமாக நம்ம மறுபடியும் திரும்புகிற பொழுது. சில நேரங்கள்ல கர்த்தர் பக்கமாக நம்மளை திருப்புறதற்காகவே சில பிரச்சனைகளை வைத்து கொண்டே இருப்பார். கர்த்தர் பக்கமா திரும்பின உடனே ஆண்டவர் என்ன பண்ணிடுவார் அப்படின்னா அந்த பிரச்சனை வந்தது எதற்காக அப்படின்னு பார்த்து அதை என்னெல்லாம் செஞ்சா சரியாகுமோ அதெல்லாம் ஆண்டவர் சரிப்படுத்தி விடுவார். நம்ம ஆண்டவர் அடித்தாலும் நம்மளை என்ன பண்ணுவார், அரவணைக்கிற தேவன். அடித்தாலும் அவர் காயங்களை கட்டுகிற தேவன், பீறினாலும் நம்மை குணமாக்குகிற தேவன். நீங்க ஓசியா 5ஆம் அதிகாரம் 14-15 வாசிக்கிற பொழுது, நான் எப்ராயிமுக்கு சிங்கம் போலவும் யூதாவின் வம்சத்தாருக்கு பால சிங்கம் போலவும் இருப்பேன். நானே பீறிவிட்டு போய்விடுவேன், தப்புவிப்பார் இல்லாமல் எடுத்து கொண்டு போவேன். அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடும் மட்டும் நான் என் ஸ்தானத்திற்கு திரும்பி போய்விடுவேன். தங்கள் ஆபத்திலே என்னை கருத்தாய் தேடுவார்கள். கர்த்தர் பக்கமாய் திருப்புவதற்காக சில நேரங்களில் ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்களை செய்யத்தான் செய்கிறார். பாருங்க, ஆண்டவர் அங்க சொல்றார், நான் எப்ராயிமுக்கு சிங்கம் போலவும் யூதாவின் வம்சத்தாருக்கு பாலசிங்கம் போலவும் இருப்பேன். நானே பீறிவிட்டு போய்விடுவேன். அவர் பீர்னா எப்படி பீர்வார் அப்படின்னா தப்புவிப்பார் இல்லாமல் எடுத்து கொண்டு போவேன்னு சொல்றார். ஆண்டவர் அடித்தார்னா யாருமே தப்புவிக்க முடியாத சூழ்நிலைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில வந்துடும். அதனால எப்பவுமே நம்ம என்ன பண்ணணும்னா கர்த்தர் பக்கமாகவே இருக்கணும். கர்த்தரை விட்டு நம்ம தூரம் போயிட்டோம் அப்படின்னா, இஸ்ரவேல் மக்கள் எப்பெல்லாம் கர்த்தரை விட்டு தூரம் போறாங்களோ அப்பெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணிடுவார், எதிரிகளை உள்ள அனுப்பிடுவார். மறுபடியும் அவர்களுக்கு இழப்பு நஷ்டம் அதெல்லாம் வந்த பிற்பாடு ஆண்டவரே 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 நீ கூப்பிடுகிற பொழுது அந்த எதிரியை மேற்கொள்வதற்கு ஆண்டவர் பலன் தருவார். சில நேரங்கள்ல நம்ம கர்த்தரை விட்டு தூரம் போனோம் அப்படின்னா ஆண்டவர் எங்க சொல்றார், நான் அவர்களை பீறுவேன், நான் அவர்களை அடிப்பேன், நான் அவர்களை பீறினால் தப்புவிப்பார் இல்லாமல் பீறி விடுவேன் சொல்றார். அவர் பீறிட்டு எங்க போய் இருப்பாரா, அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடும் மட்டும் நான் என் ஸ்தானத்திற்கு திரும்பி போய்விடுவேன். அவர் செய்ய வேண்டியது செஞ்சுட்டு அவர் அங்க போய் சிங்காசனத்தில் உட்கார்ந்து பார்த்துக்கிட்டே இருப்பார். என் பக்கமா என் பிள்ளைங்க திரும்புறாங்களா, என் பக்கமா திரும்புறாங்களா அப்படின்னு ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருப்பார். தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடுறாங்களான்னு அவர் கவனிச்சுக்கிட்டே இருப்பார். நாம இந்த சூழ்நிலையில தான் ரொம்ப கவனமா இருக்கணும். இழக்கப்பட்ட சூழ்நிலையில, நஷ்டமடைந்த சூழ்நிலையில நம்ம கர்த்தரை விட்டுட்டு போயிடக்கூடாது. கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்க்கணும். ஆண்டவரே நாங்கள் உங்க பக்கமாய் வருகிறோம் என்று நாம திரும்புவோம் என்றால் அவர் நம்மளை குணமாக்குவார். கர்த்தர் பக்கமாய் திரும்புவோம் என்றால் காயங்களை கட்டுவார். நம்ம ஆண்டவர் ரொம்ப நல்ல தேவன். அடித்தாலும் அணைக்கின்ற அன்பர் நம்ம இயேசு. பாவி என்று ஒருவரையும் தள்ளாதவர் நம்ம இயேசு. பாவியை கூட நேசித்து பரிசுத்தவான்களுடைய கூட்டத்தில் சேர்க்க வேண்டும் என்று விரும்புகிற நல்ல தெய்வம் நம்ம இயேசு. பவுல் 3 முறை ஜெபம் பண்ணார். ஆனாலும் ஆண்டவர் சொல்லிட்டார், என் கிருபை உனக்கு போதும் மகனே, என் கிருபை உனக்கு போதும் மகனே. உன் பலவீனம் என்ன எனக்கு தெரியும், உன் பலவீனத்தில் என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும். அதனால தான் அவர் ஒரே ஒரு வார்த்தை சொல்றார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார். எவ்வளோ பலவீனம், ஆனா அந்த பலவீனத்தோடு கூட தொடர்ந்து கர்த்தருக்காக பிரயாணம் பண்ணினார். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த கேட்ட சத்தியத்திற்கென்று நம்ம வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும். ஒருவேளை நீங்கள் பலவிதமான சோர்வுகளோடு பலவிதமான சிந்தனையோடு கூட வந்திருக்கலாம். ஏன் இந்த பிரச்சனை, ஏன் இந்த போராட்டம், ஏன் இந்த நஷ்டம், ஏன் இந்த இழப்பு, ஏன் இந்த காரியம், ஏன் இந்த காரியம், ஏன் என்னை இன்னும் இது தொடர்ந்து கொண்டே வருகிறது என்று ஒரு கேள்வியோடு கூட வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்றார், அந்த காரியங்களெல்லாம் நன்மைக்கு எதுவாகவே ஆண்டவர்
வைத்திருக்கிறார். உங்களை நீங்களே உயர்த்தாதபடிக்கு, உங்களை நீங்களே மேன்மை பாராட்டாதபடிக்கு, கர்த்தரை மாத்திரம் மேன்மை பாராட்ட வேண்டும் என்பதற்காக இத்தனை காரியங்களையும் வைத்திருக்கிறார். அதனால்தான் தாவீது ராஜா சொல்றார், சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், சந்தோஷமாய் நாங்கள் மேன்மை பாராட்டுவோம். ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டினவர்கள் முறிந்து விழுந்து போனார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். விழுந்தாலும் சரி, நம் ஆண்டவர் நம்மை எழுந்திருக்க பண்ணுகிற தேவன். நம்ம விழுந்தாலும் சரி, நம்மளை ஆண்டவர் உயர்த்துகிற தேவன். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் சோர்ந்து போகக்கூடாது. எப்படி பவுல் உற்சாகமாய் கர்த்தரை மேன்மை பாராட்டினாரோ, அதே போல மேன்மை பாராட்டுவதற்கு நம்மை அர்ப்பணிக்கணும். நம்ம எல்லாரும் அப்படியே நம்ம எழுந்து நிற்கலாமா? அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீர் நினைத்தது ஒரு நாள் தடைபடாதையா. நீர் முடிவெடுத்தார், யார்தான் மாற்ற முடியும்? நீர் முடிவெடுத்தார், யார்தான் மாற்ற முடியும்? எனக்கென முன்குறித்த எதையுமே, எனக்கென முன்குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவே. உமக்கே ஆராதனை, என் உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஆராதனை, என் உயிருள்ள நாளெல்லாம். நான் எம்மாத்திரம் ஒரு பொருட்டாய் எண்ணுவதற்கு, நான் எம்மாத்திரம் ஒரு பொருட்டாய் எண்ணுவதற்கு, காலைதோறும் கண்ணோக்கி பார்க்கிறேன், காலைதோறும் கண்ணோக்கி பார்க்கிறேன், நிமிடந்தோறும் விசாரித்து மகிழ்கின்றேன், நிமிடந்தோறும் விசாரித்து
உயர்த்துகிறப்பா, உயர்த்துகிறப்பா, உயர்த்துகிற உம்மை உயர்த்துகிற. நீங்க தான் ஆண்டவரே, எல்லாமே எங்களுக்கு நீங்க தாங்கப்பா. உங்க பக்கமா நாங்க திரும்புறோம் ஆண்டவரே, உங்க பக்கமா நாங்க திரும்புறோம். ரிபா தரா ஷகபா ரிகாலா தரகா தரகபா ரிகபா கதரா ஷகபா பாபா பாபா. நான் பீறுவேன், நான் அடிப்பேன், தப்புவிப்பார் இல்லாமல் பீறி விடுவேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா உங்க பக்கமாய் திரும்புகிற பொழுது நீங்க குணமாக்குகிற தேவன் அப்பா, நீங்க காயம் கட்டுகிற தேவன் ஆண்டவரே. அது என்ன காயமாயிருந்தாலும் சரி, என்ன பலவீனமாயிருந்தாலும் சரி, அதை குணமாக்க வல்லமை உடையவர் அப்பா நீங்க. ஆகையினால இந்த வேளையில எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறப்பா. உங்க கிருபை மாத்திரம் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. பவுலுக்கு கொடுத்தது போல உங்க கிருபை எங்களுக்கு கொடுங்கப்பா. எங்க பலவீனத்தில் உங்க பூரணமாய் விளங்கட்டும் ஐயா ஆண்டவரே. அப்போஸ்தலனாகிய பவுலை போல நாங்கள் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறோம். சந்தோஷமாய் இந்த பலவீனத்திற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம்ப்பா. எங்களை உயர்த்தாதபடிக்கு, நாங்கள் எங்களை உயர்த்தி விடக் கூடாது என்பதற்காக ஆண்டவரே ஒரு முள்ளை எங்க வாழ்க்கையில வச்சுக்கிட்டே இருக்கிறீங்கப்பா. அந்த முள்ளை நிமித்தம் நாங்க சில நேரங்களில சோர்ந்து போயிடுறோம்ப்பா. ஆனால் இன்றைக்கு அதை நன்மைக்கு ஏதுவாகவே வைத்திருக்கிறேன் என்று எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. எங்க கைகளை, எங்க விரல்களை யுத்தத்திற்கு பழக்க வைக்கிற நல்ல தேவனே. ரீபா சந்தா ராபா ஷகபா ரிகாலா துரமா சந்தரோ ரிகா பாகா தலா ஷகபா பாபா. இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள எந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய், அவைகளை தூற்றுவாய். அப்பொழுது காற்று அவைகளை கொண்டு போய் சுழற்காற்று அவைகளை பறக்கடிக்கும். நீயோ கர்த்தருக்குள்ளே களி கூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே மேன்மை பாராட்டி கொண்டிருப்பாய். கர்த்தர் சொல்லுகிறார், நீயோ இன்னைக்கு சோர்ந்து போய் வந்திருக்கிற, கலங்கி நிற்கிற, நான் என்ன செய்யட்டும் என்று கலங்கி நிற்கிற அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, கர்த்தர் சொல்லுகிறார், நீயோ கர்த்தருக்குள்ளே களி கூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே மேன்மை பாராட்டி கொண்டிருப்பாய். ரிபா கதா லகா தரபா ரிபா தரா ஷகபா பாபா பாபா பாபா. இன்றைக்கு நடந்திருக்கிற காரியம், நடந்து கொண்டிருக்கிற காரியம், நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற சகல தீங்கான காரியங்கள் எல்லாமே நன்மைக்கு ஏதுவாகவே, எல்லாமே நன்மைக்கு ஏதுவாகவே, எல்லாமே நன்மைக்கு ஏதுவாகவே உங்களை கர்த்தர் பக்கமாய் திருப்புவதற்காகவே. ஆகையினால இன்றைக்கு உங்க குற்றங்களை உணர்ந்து தேவ சமூகத்தில் திரும்பி விடுங்கள். ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறப்பா, என்னை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. இந்த சகல பிரச்சனையும் நன்மைக்கு ஆகத்தான், என்னை நான் உயர்த்தி விடக் கூடாதபடிக்கு அப்பா. எங்க வாழ்க்கையில வருகிற அத்தனை சகல உபத்திரவங்களும் நாங்களை உயர்த்தி விட கூடாது என்பதற்காக, நாங்கள் ஒரு மண் என்று நினைவு கூறுவதற்காகவே எல்லாவற்றையும் நீங்க அனுமதிக்கிறீங்கப்பா. ஆனா உங்க பக்கமா திரும்புகிற பொழுது நீங்க காயம் கட்டுவீங்க, குணமாக்குவீங்கன்னு சொல்றீங்கப்பா. நன்றி. நாங்க உங்க பக்கமாய் வருகிறோம்ப்பா, உங்க பக்கமாய் வருகிற ஆண்டவரே. குணமாக்குங்க, இழந்து போனதை திரும்ப கொடுங்க ஆண்டவரே, இழந்து போனதை திரும்ப கொடுங்கப்பா. தாவீதுக்கு இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்தீரே, அதே போல திரும்ப கொடுங்க ஆண்டவரே. கர்த்தருக்குள்ளே களி கூற செய்யுங்க. நீயோ கர்த்தருக்குள் களி கூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே மேன்மை பாராட்டி கொண்டிருப்பாய் என்று வார்த்தை கொடுக்கிறீங்களே, இந்த வார்த்தையின்படி உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. அப்போஸ்தலனாகிய பவுல் பலவீனத்தின் நிமித்தம் சந்தோஷமாய் எப்படி மேன்மை பாராட்டினாரோ, அதே போல உங்களுடைய பிள்ளைகள் சந்தோஷமாய் மேன்மை பாராட்ட. எங்க ஆண்டவர் எதை செஞ்சாலும் நன்மைக்காகத்தான் செய்வார். எங்க ஆண்டவர் எங்க வாழ்க்கையில எதை அனுமதித்தாலும் அது நன்மைக்கு ஏதுவாகவே இருக்கும் என்ற
அந்த வார்த்தை மாத்திரம் உள்ளத்திலிருந்து வரத்தக்க விதத்துல எங்களை ஆசீர்வதிங்கப்பா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று வார்த்தை சொல்லுகிறதே. இன்றைக்கு சோர்வுல பலவீனத்தில் இருக்கிற உடைய பிள்ளைகளை இந்த சத்தியம் விடுதலையாக்கட்டும். ஒரு சந்தோஷத்தின் ஆவினால, மகிழ்ச்சியின் ஆவினால ஒவ்வொருவர்களையும் நிரப்புங்கப்பா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்ற வார்த்தையின்படி உங்களுடைய பிள்ளைகளுடைய துக்கமெல்லாம் இயேசுவின் நாமத்தில் சந்தோஷமாய் மாறட்டும். நீங்க ஒரு புதிய வழிவாசல்களை, புதிய சிந்தனைகளை, புதிய திருப்பங்களை உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கட்டளையிடுவீராக. நான் உனக்கு முன்பாக போய் கோணலானவைகளை செவையாக்குவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறீரே. பிள்ளைகளுக்கு முன்பாக நீங்க போங்கப்பா, கோணலானவைகளை செவையாக்குங்கப்பா. அப்பிரோஜனமான ஊழியக்காரனாகிய நான் கடமை மாத்திரம் செஞ்சிருக்கிறப்பா. நீங்க என்ன சொல்லி அனுப்புனீங்களோ அந்த வார்த்தை உடைய பிள்ளைகளுடைய ஆண்டவரே உள்ளத்துல நான் விதைத்திருக்கிறப்பா. இந்த வசனங்கள் எல்லாம் 30, 60, 100 பலன் தரட்டும். என் தேவன் என் வாழ்க்கையில எதை செஞ்சாலும் நன்மைக்காகவே செய்வார் என்கிற ஆண்டவரே இந்த சிந்தனை ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்நாளெல்லாம் நிலைத்திருக்கட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறப்பா. உங்க கரத்துல முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறேன். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. நீங்க பெருகுங்க ஆண்டவரே, நாங்க சிறுகணும். துதி கன மகிமை எல்லாம் நமக்கு ஒருவருக்கு மாத்திரம் செலுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.